ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு எங்க பாட்டி எனக்கு சொல்லி தந்த கிராமத்து சிக்கன் சுக்கா வெறும் 3 மசாலா பவுடரை வச்சு சிம்பிளா செஞ்சு காமிக்க போறேன். வாங்க சமைக்கலாம். கனமான கடாயை எடுத்துக்கலாம். 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொரிஞ்ச அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 2 சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொரியணும். நெக்ஸ்ட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பெரிய பச்சை மிளகாவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே நல்லா பொரியணும். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 பெரிய ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணுறேன். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா பொரியணும். இப்போது 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். 200 கிராம் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். 1 கிளாஸ் தண்ணியில் பாதி கிளாஸ் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ட்ரை ஆகிற ஸ்டேஜில் மிச்சம் உள்ள 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக 1 கிளாஸ் தண்ணி. பார்த்திங்கன்னா சிக்கனும் அந்த கிரேவியுமே ரெண்டுமே மிக்ஸ் ஆகி நல்லா பொரியணும். பாருங்கள், சிக்கனை சுற்றி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆயில் செப்பரேட் ஆகுது. இதுதான் கரெக்டான பதம். இது இன்னமும் நல்லா ஆயில் செப்பரேட் ஆகும். வெயிட் பண்ணாத வரைக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சிக்கனோட அந்த மசாலா எல்லாமே பைண்ட் ஆகிடுச்சு. தக்காளி வெங்காயம் இருக்கிறதே தெரியக்கூடாது. தக்காளியோட தோல் தனியாக செப்பரேட் ஆகி வரணும். அதுதான் கரெக்டான பதம். இப்போது நான் கொத்தமல்லி கார்னிஷிங்காக ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி தந்தாங்க. வெறும் 3 மசாலா பவுடர் மட்டும் தான். கரம் மசாலா தூள், குழம்பு மிளகாத்தூள், வெறும் மிளகுத்தூள், 3 மசாலா பவுடரை வச்சு எவ்வளோ சிம்பிளாக ஈஸியான ஒரு சிக்கன் ரெசிபி பண்ணலாம். கட்டாயமாக இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.